அருணுக்கும் மித்யாவுக்கும் திருமணம் ஒரு நாளில் நடந்த நிகழ்ச்சி. ஆனால் மனங்கள் அந்த நாளில் இணையவில்லை. திருமணத்தின் முதல் காலை நித்யா காஃபி போடும்போது அருண் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தான். இருவருக்கும் நடுவே சூடான காஃபி இருந்தது. ஆனால் உரையாடல் இல்லை. ஆபீஸ் எத்தனை மணிக்கு? 9. அவ்வளவுதான். காதல் கதைகளில் வரும் அந்த காலை சிரிப்புகள் இங்கே காணவில்லை. நித்யா நினைத்தாள், இதுதான் வாழ்க்கையா? அருண் நினைத்தான், அவளை தொந்தரவு செய்யக்கூடாது. இருவரும் நல்லவர்கள், ஆனால் பயந்தவர்கள். நாட்கள் நகர்ந்தன. ஒரே வீடு, ஒரே அறை, ஆனால் இரு தனி உலகங்கள். ஒருநாள் நித்யா அலுவலகத்தில் மிகுந்த அழுத்தத்துடன் வீட்டிற்கு வந்தாள். அவள் சாப்பிடாமல் படுத்துக்கொண்டாள். அருண் கவனித்தான், எதுவும் கேட்கவில்லை. சூடான பால், மாத்திரை மெதுவாக அருகே வைத்தான். அந்த இரவில் நித்யா தூங்கவில்லை. அவள் மனம் முதல் முறையாக அவனை கவனித்தது. சில நாட்களுக்குப் பிறகு அருணுக்கு ஜுரம். அவன் சரி என்றான். ஆனால் அவன் நடையில் சோர்வு இருந்தது. நித்யா விடுப்பு எடுத்தாள், கஞ்சி செய்தாள், துணி மாற்றிக் கொடுத்தாள். அவன் நெற்றியில் கை வைத்தாள். அந்த தொடுதல் இருவருக்கும் புதிது. நீ இப்படி கவனிப்பாய்ன்னு நான் நினைக்கவே இல்ல, அருண் சொன்னான். நானும் நீ இவ்வளவு அமைதியானவன் என்று தெரியாது. நித்யா சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு சுவர் உடைந்தது. மழை பெய்த ஒரு இரவு. கரண்ட் போனது. ஜன்னல் ஓரம் இருவரும் அமர்ந்தார்கள். நித்யா மெதுவாக கேட்டாள், நம்ம கல்யாணத்துக்கு நீ சந்தோஷமா இருந்தியா? அருண் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பின்னர் சொன்னான், சந்தோஷம் இல்ல, ஆனா பயம் இருந்தது, உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னு. அந்த பதில் நித்யாவின் கண்களை ஈரமாக்கியது. நானும் பயந்தேன், அவள் சொன்னாள். ஆனா இப்போ பயம் இல்ல. அந்த நாளுக்குப் பிறகு சில மாற்றங்கள். அவன் காலை காஃபி நல்லா இருக்கு என்று சொன்னான். அவள் இரவில் நீ இருக்கிறது நல்லா இருக்கு என்று சொன்னாள். சண்டை வந்தது, அழுடை வந்தது. ஆனால் கதவை இனி பூட்டவில்லை. ஒரு நாள் நித்யா கேட்டாள், என்னை காதலிக்கிறாயா? அருண் அவள் கையை பிடித்தான். நான் தினமும் உன்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன், அதுதான் எனக்கு தெரிந்த காதல். அன்று நித்யா புரிந்து கொண்டாள். காதல் மலர்களோ பரிசுகளோ அல்ல, ஒருவரை ஒருவர் விட்டுப் போகாமல் இருப்பதே. திருமணம் ஒரு வாக்குறுதி, ஆனால் காதல் அதை தினமும் நிறைவேற்றுவது.